வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாமகவில் முழு அதிகாரமும் தனக்குத்தான் இருப்பதாக தலைவர் அன்புமணி அறிவிப்பு. 99% கட்சியினரும் தம்மிடம்தான் இருப்பதாக ஊடகப் பிரிவு நிர்வாகிகள் மத்தியில் பேச்சு. பாமகவிற்கு எதிரி திமுக என்பதால் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய தொண்டர்களுக்கு அன்புமணி உத்தரவு. திமுகவின் சூழ்ச்சி காரணமாகவே செல்வ பெருந்தகையும் ரவிக்குமாரும் ராமதாசை சந்தித்ததாகவும் குற்றச்சாட்டு. அதிமுகவுடன் தான் கூட்டணி என ராமதாஸ் சொல்லியிருந்தால் மறுத்திருக்க மாட்டேன். ராமதாஸ் சரி என்றால் மட்டுமே பாஜகவினர் தைலாவிரத்து வந்ததாகவும் அன்புமணி பேச்சு. விமான விபத்து ஏற்பட்டால் என்னென்ன மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும்? சென்னை பரங்கிமலையில் ராணுவ மைதானத்தில் நடந்த ஒத்திகை நிகழ்ச்சி. மக்களிடையே மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களும் அதற்கு துணை போகிறவர்களும் தமிழ்நாட்டிற்கு இடமில்லை. ஓரணையில் தமிழ்நாடு இயக்கம் குறித்து திமுக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். ரீல்ஸ்கள் எதிரொலியால் விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டியொட்டி பிளவக்கல் அணைக்கு செல்ல தடை விதித்தும் மாற்று வழியை பயன்படுத்துவதாக புகார் எழுந்த நிலையில் அனைத்து வழிகளும் அடைப்பு. மலேசியாவிலிருந்து திருச்சிக்கு கடத்தி வரப்பட்ட அரிய வகை அணில் குரங்கு. ஏர் இந்தியா விமானம் மூலம் கடத்தி வந்தவரை பிடித்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. தன்னுடன் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை காட்டி முன்னாள் காதலன் மீது அண்ணா பல்கலைக்கழக மாணவி புகார். பொறியியல் பட்டதாரியை கைது செய்து காவல்துறை. தமிழில் குடமுழக்கு என்பது தமிழர்கள் உயிர் உரிமை. தமிழ்நாடு என்ற பெயரை தவிர வேறு ஏதாவது அடையாளம் உள்ளதா என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. தமிழ்நாட்டில் தடையை மீறி உணவகங்களில் வழங்கப்படும் மைனோஸ். சோதனை நடத்தி நடவடிக்கை எடுக்க உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. மேட்டூர் அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பால் விரைவில் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் என்று எதிர்பார்ப்பு. எந்த நேரத்திலும் வினாடிக்கு 75,000 கனஅடி வரை நீர் திறக்கப்படலாம் என்பதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. நிலத்தடி நீரை பயன்படுத்தும் விவசாயிகளிடம் கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற செய்திக்கு மத்திய அரசு மறுப்பு. நீர் மேலாண்மையை வலுப்படுத்தவே திட்டம் வகுக்கப்பட்டதாகவும் விளக்கம். முதியோர் நலத்திட்டங்களை ஒருங்கிணைக்கும் மத்திய அரசின் திட்டத்திற்கான அறிவிப்பில் இடம்பெறாத தமிழ்நாடு. RRTC என்ற முதியோர் பயிற்சி மையங்கள் அமைக்க முன்மொழிவுகளை வரவேற்கும் அறிவிப்பில் தமிழ்நாடு இல்லை. வேலூர் அடுத்த பொய்கை பகுதியில் திடீரென தீப்பற்றிய கண்டெய்னர் லாரி. விலை உயர்ந்த கார்கள் எரிந்து சேதம். கடைமடை பகுதிகளுக்கு காவிரி நீர் வருவதில்லை என்று திருவாரூர் நாகை மாவட்ட விவசாயிகள் போராட்டம். நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக வெண்ணாறு கூரையாறு வாணியாற்றில் கூடுதல் நீர் திறக்க திருவாரூர் ஆட்சியர் உத்தரவு. சென்னை தாம்பரம் அருகே சாலை குண்டும் குழியுமாக இருந்ததால் விபத்தில் சிக்கிய இருசக்கர வாகனம். காதலன் கண்முன் காதலி உயிரிழந்த சோகம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வீட்டிற்குள் புகுந்து கோழியை கவ்விச் சென்ற சிறுத்தை.
சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே மீன்முள் கால்வாய்கள் கட்டமைப்பு உருவாக்கும் 1350 ஹெக்டரில் அலியாத்தி காடுகள் அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில சுற்றுச்சூழல் துறை செயலாளர் சுப்ரியா சாகு பெருமிதம். பத்திரிகையாளரை கரம் பிடித்தார் அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ். இத்தாலியின் வெனிஸ் நகரில் கோலாகலமாக நடந்த திருமணம். வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாமகவில் முழு அதிகாரமும் தனக்குத்தான் இருப்பதாக தலைவர் அன்புமணி அறிவிப்பு. 99% கட்சியினரும் தம்மிடம்தான் இருப்பதாக ஊடகப் பிரிவு நிர்வாகிகள் மத்தியில் பேச்சு. பாமகவிற்கு எதிரி திமுக என்பதால் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய தொண்டர்களுக்கு அன்புமணி உத்தரவு. திமுகவின் சூழ்ச்சி காரணமாகவே செல்வ பெருந்தகையும் ரவிக்குமாரும் ராமதாஸை சந்தித்ததாகவும் குற்றச்சாட்டு. அதிமுகவுடன் தான் கூட்டணி என ராமதாஸ் சொல்லியிருந்தால் மறுத்திருக்க மாட்டேன். ராமதாஸ் சரி என்றால் மட்டுமே பாஜகவினர் தைலாவிரத்து வந்ததாகவும் அன்புமணி பேச்சு. விமான விபத்து ஏற்பட்டால் என்னென்ன மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும்? சென்னை பரங்கிமலையில் ராணுவ மைதானத்தில் நடந்த ஒத்திகை நிகழ்ச்சி. மக்களிடையே மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களும் அதற்கு துணை போகிறவர்களும் தமிழ்நாட்டிற்கு இடமில்லை. ஓரணையில் தமிழ்நாடு இயக்கம் குறித்து திமுக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். ரீல்ஸ்கள் எதிரொலியால் விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டியொட்டி பிளவக்கல் அணைக்கு செல்ல தடை விதித்தும் மாற்று வழியை பயன்படுத்துவதாக புகார் எழுந்த நிலையில் அனைத்து வழிகளும் அடைப்பு. மலேசியாவிலிருந்து திருச்சிக்கு கடத்தி வரப்பட்ட அரிய வகை அணில் குரங்கு. ஏர் இந்தியா விமானம் மூலம் கடத்தி வந்தவரை பிடித்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. தன்னுடன் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை காட்டி முன்னாள் காதலன் மீது அண்ணா பல்கலைக்கழக மாணவி புகார். பொறியியல் பட்டதாரியை கைது செய்து காவல்துறை. தமிழில் குடமுழக்கு என்பது தமிழர்கள் உயிர் உரிமை. தமிழ்நாடு என்ற பெயரை தவிர வேறு ஏதாவது அடையாளம் உள்ளதா என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. தமிழ்நாட்டில் தடையை மீறி உணவகங்களில் வழங்கப்படும் மைனோஸ். சோதனை நடத்தி நடவடிக்கை எடுக்க உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. மேட்டூர் அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பால் விரைவில் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் என்று எதிர்பார்ப்பு. எந்த நேரத்திலும் வினாடிக்கு 75,000 கனஅடி வரை நீர் திறக்கப்படலாம் என்பதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. நிலத்தடி நீரை பயன்படுத்தும் விவசாயிகளிடம் கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற செய்திக்கு மத்திய அரசு மறுப்பு. நீர் மேலாண்மையை வலுப்படுத்தவே திட்டம் வகுக்கப்பட்டதாகவும் விளக்கம். முதியோர் நலத்திட்டங்களை ஒருங்கிணைக்கும் மத்திய அரசின் திட்டத்திற்கான அறிவிப்பில் இடம்பெறாத தமிழ்நாடு. RRTCC என்ற முதியோர் பயிற்சி மையங்கள் அமைக்க முன்மொழிவுகளை வரவேற்கும் அறிவிப்பில் தமிழ்நாடு இல்லை. வேலூர் அடுத்த பொய்கை பகுதியில் திடீரென தீப்பற்றிய கண்டெய்னர் லாரி. விலை உயர்ந்த கார்கள் எரிந்து சேதம்.
கடைமடை பகுதிகளுக்கு காவிரி நீர் வருவதில்லை என்று திருவாரூர் நாகை மாவட்ட விவசாயிகள் போராட்டம். நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக வெண்ணாறு, கூரையாறு, வாணியாற்றில் கூடுதல் நீர் திறக்க திருவாரூர் ஆட்சியர் உத்தரவு. சென்னை தாம்பரம் அருகே சாலை குண்டும் குழியுமாக இருந்ததால் விபத்தில் சிக்கிய இருசக்கர வாகனம். காதலன் கண்முன் காதலி உயிரிழந்த சோகம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வீட்டிற்குள் புகுந்து கோழியை கவ்விச் சென்ற சிறுத்தை. சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே மீன்முள் கால்வாய்கள் கட்டமைப்பு உருவாக்கம். 1350 ஹெக்டரில் அலியாத்தி காடுகள் அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில சுற்றுச்சூழல் துறை செயலாளர் சுப்ரியா சாகு பெருமிதம். பத்திரிகையாளரை கரம் பிடித்தார் அமேசான் நிறுவனர் ஜெப் பெசோஸ். இத்தாலியின் வெனிஸ் நகரில் கோலாகலமாக நடந்த திருமணம்.